ஏரியா ஆஃப் த parallelogram. எப்படி parallelogramக்கு ஏரியா ஃபார்முலா வந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு parallelogram எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான டயக்ராம் தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். parallelogramமை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருந்தாலே இட் இஸ் கால்ட் அ parallelogram. இந்த parallelogramக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிளில் கூட ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் தான். ஆனால் அங்கே ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் இடையில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். தட் இஸ் ஆங்கிள் இன் த டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் இஸ் 90 டிகிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மோர் தென் 90 ஆர் லெஸ் தென் 90 இருக்கும், 90 டிகிரி இருக்காது. ஸோ 90 டிகிரி இருந்தால் இட் இஸ் அ ரெக்டாங்கிள். 90 டிகிரி இல்லாமல் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக வரும்போது parallelogram. அண்ட் ஈவன் ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் parallelogram தான். சரி, இப்போ நம்ம என்ன ஃபார்முலா எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இது வந்து பேஸ் ரெக்டாங்கிள், நம்மளோட parallelogramோட பேஸ். ஹைட்ன்றது என்னென்னா, நான் எந்த பேஸ் எடுத்துக்கிறேனோ அந்த பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து அந்த சைடுக்கு நம்ம வரைகிறதுக்கு பேர் தான் ஹைட். ஹைட் எப்படி இருக்கும், இப்போ உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நின்னா தான் கரெக்டாக ஹைட் மெஷர் பண்ண முடியும். தட் இஸ் என்னென்னா, இந்த பேஸுக்கும் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து வரைகிற இந்த லைனுக்கும் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே 90 டிகிரி இருக்கும். இந்த சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம், 90 டிகிரின்னு அர்த்தம். இப்படி 90 டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி நம்ம வரைகிற இதுக்கு பேர் தான் ஹைட்டு. இப்போ இது வந்து parallelogram நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டா, இப்போ நான் இந்த ஹைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்த அந்த போர்ஷனை இந்த ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்த போர்ஷனை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து இதோட நான் என்ன பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஷேப் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எஸ், இட் இஸ் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும். ஆங்கிள் ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் இடையில் இருக்க ஆங்கிள் என்ன இருக்கும், 90 டிகிரி இருக்கும். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத். இதுதான் லென்த் ரெக்டாங்கிளுக்கு. ஆனால் ரெக்டாங்கிளுக்கு லென்த்தாக இருக்கிறது நம்மளோட parallelogramக்கு என்னவா இருந்திருக்கு, பேஸாக இருந்திருக்கு. அப்போ நான் லென்த்தை என்னன்னு போடுறேன் பாருங்க, பேஸ். இது ஆக்சுவலாக பிரெத்து ஃபார் ரெக்டாங்கிள் இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெத்து. நமக்கு ரெக்டாங்கிளுக்கு பிரெத்தாக இருக்கிறது, parallelogramக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்க, ஹைட்டு. அப்போ இது என்ன, ஹைட்டு. ஸோ பிக்கு நம்ம பேஸ் அப்படின்னு ஷார்ட்டாக நோட் பண்ணியிருக்கோம், ஹைட்டுக்கு நம்ம ஹெச் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். அப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த parallelogram. ஏன், இப்போ ஆக்சுவலாக இப்படி நான் வச்சுருந்த வரைக்கும் இது என்னவா இருந்துச்சு, parallelogramமாக இருந்துச்சு. அந்த parallelogramமை ஹைட்டில் இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து நான் இங்கே வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, சேம் parallelogram தான் இப்போ என்னவா இருக்குது, ரெக்டாங்கிள் ஆயிருக்கு. அப்போது ஏரியா ஆஃப் தட் parallelogram இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள். கரெக்டா? இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா என்னமோ அதே தான் parallelogram ஏரியா. அதுதான் இங்கே நம்ம எழுதிருக்கோம், ஏரியா ஆஃப் த parallelogram. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் ஏரியா ஆஃப் த parallelogramமும் ஈக்குவல் தான். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத். parallelogramக்கு லென்த் வந்து பேஸாகவும் பிரெத் வந்து என்னவாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. அதனால நமக்கு ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா b இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். தட் இஸ் பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறது parallelogram பற்றி. நமக்கு தேவையானது 2 ஃபார்முலா. என்ன அந்த 2 ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஏரியா அண்ட் அனதர் ஒன் இஸ் பெரிமீட்டர். ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram. பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும், பவுண்ட்ரி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டை சுற்றி நான் வேலி போடுறேன் அப்படின்னா எனக்கு தேவை பெரிமீட்டர். என்ன பெரிமீட்டருக்கு தான் நம்ம வேலி போடுறோம். ஸோ அப்போ அதை சுற்றி வருது பார்த்தீங்களா, அந்த பவுண்ட்ரி இஸ் கால்டு பெரிமீட்டர். இப்போ இங்கே பெரிமீட்டர் ஆஃப் த parallelogramக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். perimeter of the parallelogram equal to sum of the length of the
4 sides. இப்போ நம்ம parallelogram-க்கு 4 sides இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன் பாருங்க. This is a parallelogram. இப்போ இந்த parallelogram-ல மொத்தம் நமக்கு 4 sides இருக்கு. 1, 2, 3 and 4. இந்த 4 sides-ஐயும் நம்ம ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் நமக்கு perimeter of the parallelogram. ஸோ இப்போ நீங்கள் ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருப்பீங்க, பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram-க்கு ஃபார்முலா தெரியும். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸசைஸ் 2.1 நம்ம ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1 ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் parallelograms. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நமக்கு ரெண்டு பார்ட் இருக்குது. ரெண்டு டயக்ராம் அவங்க கொடுத்துட்டு அதுக்கு ஏரியாவும் பெரிமீட்டரும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் நம்ம இப்போ பார்க்குறோம். இதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டயக்ராம். இந்த டயக்ராம் படி பாருங்க, இதுதான் நமக்கு பேஸ். கரெக்டா? பேஸ் எவ்வளோ? 11 சென்டிமீட்டர். ஹைட் எது? ஹைட் அப்படின்றது பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸ்ல இருந்து 90 டிகிரியில் வரையக்கூடிய ஒரு ஆல்டிடியூட், அதான் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு ஹைட். அப்போ இது பேஸ். இப்போ நம்ம எழுதுறோம் பேஸ் எவ்வளோ? பேஸ் பி ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர் அண்ட் எது ஹைட்டு? ஹெச் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரிமீட்டரை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதியிருக்கோம், பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது நீங்கள் பாருங்கள் டயக்ராமில் 11 இன்ட்டு ஹைட்டுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் 3. 11 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுங்கள் 33 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க? எஸ்கியூ ஸ்கொயர். இங்கே என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சென்டிமீட்டர் தான் யூனிட்ஸ். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆர் இது எப்படி தெரியுமா எழுதலாம்? வேறு எப்படி எழுதுறதுனாக்கா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே கரெக்டு தான். இது ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும், இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். ஏன் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்துக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, பிரெத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், அதனால தான் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இது வருது. எப்போவுமே ஏரியா அப்படின்னும் போது ஆன்சரை நம்ம ஸ்கொயர் யூனிட் சொல்லி தான் முடிக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிமீட்டர் பார்க்க போகிறோம். பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த 4 சைட்ஸ். இப்போ இது ஒரு சைடு, இந்த சைடோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடோட லென்த் 11 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இருக்கு. எனக்கு இதோட ஆப்போசிட் சைடோட லென்த் நீங்கள் சொல்ல முடியுமா? எஸ், ஆப்போசிட் சைடோட லென்த் என்ன? 11 சென்டிமீட்டர். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ parallelogram. parallelogram பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும், as well as ஈக்குவலாகவும் இருக்கும். அப்போ இந்த சைடு என்ன? எஸ், ஏடி 4 சென்டிமீட்டர் அப்படின்னா பிசியும் என்னதான் இருக்கணும்? 4 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஆரம்பிச்சு 11 + 4 + 11 + 4 அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பெரிமீட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் அ parallelogram ஃபார்முலா எழுதியிருக்கேன், சம் ஆஃப் த லென்த்ஸ் ஆஃப் த 4 சைட்ஸ். இப்போ நான் டயக்ராமில் பார்த்தோம்ல 4 சைட்ஸ், அது ஒவ்வொன்றத்தோட லென்த்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். 11 + 4 + 11 + 4. ஸோ 11 + 4 15 அண்ட் இங்கேயும் பாருங்கள் 11 + 4 15. அப்போ ரெண்டு 15 சேர்த்து எவ்வளோ வருது? 30. இங்கே 30 அப்படின்றது என்னென்னா யூனிட்ஸ் தான், நாட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா நமக்கு இப்போ எல்லாமே அடிஷன் தான், இங்கே எதுவுமே மல்டிப்ளிகேஷனில். இது சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா எல்லாமே சென்டிமீட்டர். ஸோ ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எதில் இருக்கும்? சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 30 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டோட டயக்ராம் நம்ம இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ PQ 13 கொடுத்துருக்காங்க அண்ட் PS 7 கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். P அப்படின்ற வெர்டெக்ஸில் ஆரம்பித்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த QRன்ற சைடுக்கு போகுது.
எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபார்முலா பேஸ் இன்டூ ஹைட்டு. எந்த பேஸை கன்சிடர் பண்ணுறோமோ அந்த பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸில் இருந்து வர்றது தான் அந்த பேஸுக்கு ஹைட்டு. ஸோ இந்த பேஸை நான் எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்டை நான் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் ஹைட்டு அப்படின்னா நான் எது தான் எடுக்கணும் பேஸா? QR தான் பேஸாக எடுக்கணும். ஏன்னா QRக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸில் இருந்து தான் இந்த லைன் வந்திருக்கு. ஸோ இது எதுக்கு ஹைட்டு? QRக்கு தான் ஹைட்டு. அப்போது நான் QRோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். QRோட வேல்யூ என்ன பாருங்க, 7. ஏன்? ஆப்போசிட் சைட்ஸா ஈக்குவல். அதனால இங்கே 7னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இதுவும் 7 தான் இருக்கணும். சேம் லைக் PQ 13 சென்டிமீட்டர் அப்படின்னா SR எவ்வளோ தான் இருக்கணும்? 13 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இப்போ நம்ம எங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா, எந்த ஹைட் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஹைட். இந்த ஹைட் இந்த வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடு தான் நமக்கு பேஸாக எடுக்கணும், மாற்றக்கூடாது. அப்போ நான் பேஸ்க்கு என்ன எழுதணும்னு பாருங்க, 7. பேஸ்க்கு 7 இன்டூ ஹைட் எவ்வளோ பாருங்க, 10. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க, 7 10s are 70 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட் இஸ் ஸ்கொயர் யூனிட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். ஆர் இதை எப்படி எழுதலாம், 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் தான் நான் இப்போ இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன், 70 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து நம்ம இந்த டயக்ராமுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் அ parallelogram is equal to sum of the length of the 4 sides. இந்த 4 சைடோட லென்த்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க, 13 + 7 + 13 + 7 இதைத்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, இங்கே நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். பெரிமீட்டர் ஆஃப் அ parallelogram ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த 4 sides. 4 sides எழுதுகிறேன், 13 + 7 + 13 + 7. 13 + 7 20. அகெயின் இதுவும் பாருங்க, 20 + 20 எவ்வளோ வரும், 40. இங்கே என்ன யூனிட்ஸ் நம்ம போடணும், சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram is equal to 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 40 சென்டிமீட்டர், சாரி நாட் சென்டிமீட்டர் ஸ்கொயர், 40 சென்டிமீட்டர். ஸோ இதோட நம்ம என்ன முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.1ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்க 2 பார்ட்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாடலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் சம்மை கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் 2.1 அங்கே போனீங்கன்னா அதுலேயும் இதே போல் 2 டயக்ராம் கொடுத்து அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளில் இருக்க ஆன்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க, நீங்களே அந்த சம்மை ட்ரை பண்ணி ஆன்சர் போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக உங்கள் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.1 அண்ட் எக்ஸாம்பிள் 2.2 இது 2யும் நீங்களே ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய லெசன்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.